தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட்டிய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட பிக்சருக்கு எந்த பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாம் இருக்குமோ அந்த பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்ட்ஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிக்சரை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆரோவை ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் பிளெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் தெரியுது. அதனால் அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எரேஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல தெரியிற இடத்துலலாம் அந்த பிக்சரோட பேக்ரவுண்டும் தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல லைட்டாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த கார்னரில் மட்டும் தேவையான அளவுக்கு நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான கூட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. சில பேக்ரவுண்ட்ஸில் இந்த வாட்டர் மார்க்கும் தெரியும். இந்த வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு பேக்ரவுண்ட்ஸில் வந்து தெரியும். அந்த தெரியிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இதில் ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த வாட்டர் மார்க் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ரெண்டு மூணு பேக்ரவுண்டில் தான் இருக்கும். மேக்ஸிமம் பேக்ரவுண்ட்ஸில் எல்லாமே ரிமூவ் பண்ணி நீட்டாக இருக்கும். இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு ரீடச் அப்படின்றத கிளிக் பண்ணி ஹெச்டி போர்ட்ரைட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த பிக்சார்ட் அப்ளிகேஷனோட ப்ரோவர்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண ஒரு வீடியோ போவீங்க. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறதுனால இமேஜோட குவாலிட்டியை நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டி வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நம்மளோட ஃபோட்டோ எடிட் பண்ணி முடிச்ச பிறகு மேலே உள்ள டவுன்லோட் சிம்மில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அஸ் ஜேபிஜி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி குவாலிட்டி வந்து ஃபுல்லாக 100 செட் பண்ணிட்டு இங்கே சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தது உங்கள் கையில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.